Hi friends, how are you? என் பேர் சபிஸ்ரீ. இப்போ வந்து 9th மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிறேன். அதில் வந்து 9 சாப்டர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் செட் லாங்குவேஜ் பார்க்குறோம். செட் லாங்குவேஜில் மொத்தம் 6 எக்ஸசைஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.1 நம்ம பார்க்குறோம். 1.1ல் மொத்தம் 6 சம் இருக்குது. அந்த 6 சம்மும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Chapter 1 Set Language. Exercise 1.1 List the set of letters of the following words in roster form. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோஸ்டர் ஃபார்மை நம்ம வந்து மாற்றணும். மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் ஃபஸ்ட் சம் பார்க்கலாமா? Exercise 1.1 second sumல first INDIA எழுதியாச்சு கொஸ்டினை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கொஸ்டின் எழுதும் போது ஃபஸ்ட்டு ஆன்சர் இப்போ வந்து நம்ம இந்த இதுக்கு வந்து பேர் கொடுக்கணும். பேர் கொடுக்கணும்னா எந்த பேர், ஏலேருந்து ஏ டு Z வரைக்கும் நம்ம பேர் கொடுத்துக்கலாம். அதுவும் கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஏன் எடுக்கிறேன், ஈக்குவல் டு மறக்காமல் செட் ப்ராக்கெட் போட்டுருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் I போடக்கூடாது. ஏன்னா ரெண்டு வாட்டி இருக்கிறத ஒரு டைம் தான் எழுதணும். நம்ம 2 டைமும் எழுதக்கூடாது. அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ திரும்பி ஏ எழுதிக்கலாம். இதுதான் ஆன்சர். செகண்ட் சம் பார்க்கலாம். இதுதான் செகண்ட் சம். இதை இப்போ கொஸ்டின் எழுதுகிறேன். PARALLELOGRAM. இப்போ நம்ம என்ன பண்ணும், செட்டோட நேம் கொடுக்கணும். இப்போ நான் பீன் கொடுக்குறேன். ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் PAR ஏ கொடுத்தாச்சு, எழுதக்கூடாது. எல் கொடுத்தாச்சு, எழுதக்கூடாது. இ கொடுக்கல, எழுதலாம். எல் கொடுத்தாச்சு, ஓ எழுதலாங்க. ஜி எழுதுங்க. ஆர் இருக்குது, ஏ இருக்குது, எம் மட்டும் போதும். திஸ் ஆன்சர். தேர்டு சம் MISSISSIPPI. ஓகேங்களா, இதுக்கு வந்து இப்போ வந்து நேம் கொடுக்கணும். நான் வந்து இப்போ வந்து ஈன்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. MIS திரும்படி எஸ் எழுதக்கூடாது, ஐ எழுதக்கூடாது. ஐ எதுவுமே எழுதக்கூடாது. பி எழுதிக்கோங்க. ஐ இருக்குது, எழுதக்கூடாது. அவ்வளோதான் ஆன்சர். ஃபோர்த்து சம் CZECHOSLOBAKIA. இதுக்கு வந்து இப்போ வந்து செட்டோட நேம் கொடுத்துருக்கோங்க. இப்போ வந்து நான் ஒய்ஏ கொடுக்குறேன். ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் EZEC கொடுத்தாச்சு. HOSLO கொடுத்தாச்சு. BA எழுதிக்கோங்க, கே எழுதிக்கோங்க, ஐ எழுதிக்கோங்க. ஏ இருக்குது. அவ்வளோதான், இது ஆன்சர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ வந்து நம்ம தேர்ட் சம் போகலாம். கன்சிடர் ஃபாலோவிங் செட்ஸ். ஏ ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட் பேர் தான் செட் ப்ராக்கெட். ஓகேங்களா, இப்படி தான் போடணும். செட் ப்ராக்கெட்டை இப்படி போடக்கூடாது. இது ராங், இதுதான் கரெக்ட். இது வந்து ப்ராக்கெட், இது பேர் செட் ப்ராக்கெட். ஓகேங்களா, 0 3 5 8. B equal to 2 4 6 10 and C equal to 12 14 18
20. இந்த கொஸ்டின் தேர்டு கொஸ்டின். இதிலேருந்து 2 கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பார்ப்போம். ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இன்னொன்று வந்து ஃபில்லிங் பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் ஃபிதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 18 பிலாங்ஸ் டு சி. இதுக்கு மீனிங் என்னன்னா, சினா வந்து இந்த செட்டு, இது செட்டு நேம். நான் சொல்லியிருக்கேங்கன்னா இந்த கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் செட்டு நேமு. ஏ டு ஜட் வரைக்கும் செட்டு நேமு நான் சொல்லியிருக்கேன்ல, அதனால் சி வந்து இந்த இடத்துல செட்டு நேம். செட்டு நேம் இங்கே இருக்குது. 18 இருக்குங்களா? 18 இந்த செட் ப்ராக்கெட்டில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அப்போனா அது வந்து பிலாங்ஸ் டு வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா, தேர்டு சம் ஏ ஃபஸ்ட்டு கொஸ்டின் 18 பிலாங்ஸ் டு இப்படி எழுதிக்கோங்க. சி இருக்குங்களா? சியில் வந்து 18 இருக்குது. அதனால் இது வந்து ட்ரூ. இது வந்து ட்ரூ. ஓகேங்களா? இப்போ செகண்ட் சம் 6 நாட் பிலாங்ஸ் டு ஏ. இதை பாருங்கள். 6 நாட் பிலாங்ஸ் டு ஏ இருக்குங்களா? இப்போ ஏ செட் என்ன எழுதுவோமா? ஏ செட்டை 0 3 5 8. இதில் ஏ செட் இங்கே இருக்குது. 6 எங்கேயாச்சும் இருக்குதா? கிடையாது. அது இல்லை. அப்படின்னா இது வந்து ஃபால்ஸ். ட்ரூ தான். ஏன்னா நாட் பிலாங்ஸ் டு கரெக்டாக தானே போட்டிருக்காங்க அவங்க. இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏ செட்டில் 6 இல்லை, அதனால் அவங்க வந்து நாட் பிலாங்ஸ் டு கரெக்டாக போட்டாங்க. இதே பிலாங்ஸ் டு போட்டிருந்தா அது வந்து ஃபால்ஸ். நாட் பிலாங்ஸ் டு வந்திருக்கனால அது ட்ரூ. தேர்டு சம்மா 14 நாட் பிலாங்ஸ் டு சி. சி செட் எழுதுவோமா? 12 14 18 20. இப்போ வந்து சி செட்டில் 14 இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தானே? கரெக்ட். போடுங்க. ஃபோர்த்து சம் 10 பிலாங்ஸ் டு பி. இப்போ பி செட் எழுதலாம். செட் ப்ராக்கெட் 2 4 6 10. பி செட் இங்கே இருக்குது. இதில் வந்து 10 இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்ட். ஃபிஃப்த் சம் 5 பிலாங்ஸ் டு பி. ஓகேங்களா? பி செட் இங்கே இருக்குது. இதை வந்து 5 இருக்காமா. 5 இல்லை அப்படின்னா இது வந்து நாட் பிலாங்ஸ்டுன்னு கொஸ்டின் வர வேண்டியது. அப்போனா நம்ம பிலாங்ஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இது ஃபால்ஸ். சிக்ஸ்த் சம் 0 பிலாங்ஸ் டு பி. பியோட செட்டில் 0 இருக்குன்றாங்க, ஆனால் கிடையாது. ஆனால் இங்கே வந்து நாட் பிலாங்ஸ் டு போடாமல் பிலாங்ஸ் டு போட்டிருக்காங்கன்னா இது ஃபால்ஸ். செகண்ட் கொஸ்டின் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இதை பாருங்கள். இது வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க? செட்டு அது உள்ள நம்பர்லாம் கொடுத்துட்டு இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படின்னா, இப்போ வந்து நம்ம தான் செட் நேமை எழுதணும். இது வந்து என்னது? செட் நம்ம தான் எழுதணும். இது பிலாங்ஸ் டுவா நாட் பிலாங்ஸ் டு நம்ம தான் இதில் எழுதணும். 3 இருக்குது. ஓகேங்களா? 3 எந்த செட்டில் இருக்குது? 3 வந்து பிலாங்ஸ் டுவில் இருக்குது. 3 இருக்குது, ஆனால் பிலாங்ஸ் டுவில் இருக்குது. 3 எந்த செட்டில் இருக்குது? இந்த செட்டில் இருக்குது. அப்போனா இது பிலாங்ஸ் டுனா என்ன அர்த்தம்? அந்த செட்டில் இருக்கிற நம்பர் தான் பிலாங்ஸ் டு. அப்போனா ஏ. 14 பிலாங்ஸ் டுன்னு இருக்குது. பிலாங்ஸ் டு வந்துருச்சு. அப்படின்னா என்ன பண்ணணும்? 14 எந்த செட்டில் இருக்குதுன்னு நம்ம தொலைவணும். இங்கே இருக்குது. அப்போனா இந்த செட்டு நேம் சி. நெக்ஸ்ட்டு தேர்டு சம் 18 பீன் இருக்குது. என்னடா இந்த சம்மில் இப்படி கொடுத்துட்டு இதை பார்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க. இதில் 18 பீன் இருக்குன்னா பி செட்டை ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். அதில் 18 இருக்கா? இருக்குது. அப்படின்னா என்ன வரும்? பிலாங்ஸ் டு. அவ்வளோதான். அதே பி செட்டில் 4 இருக்கா? நாட். 4 கிடையாது. அப்போ நான் நாட் பிலாங்ஸ் டு போட்டுருங்க. அவ்வளோதான் தேர்ட் சம். இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாம். Represent the following sets in roster form. First sum. A equal to the set of all even natural number less than 20 இருக்கு. வாங்க எழுதலாம்.
third sum, fourth sum, A equal to the set of all even natural numbers less than 20. செட் நேம் எழுதிக்கோங்க. செட் நேமை ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. த செட் ஆஃப்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர். ஈவன் நேச்சுரல் நம்பராக என்ன அதை இங்கே எழுதுகிறேன். 2 4 6 8 10 12 14 16 18 20 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். 2 ஆகிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? லெஸ் தென் 20. அப்போ லெஸ் தென் 20னா இதை எடுக்கக்கூடாது. லெஸ் தென் 20னா 20யை சேர்க்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற ஈவன் நேச்சுரல் நம்பர் தான் நம்ம எழுதணும். எழுதுவோமா? 2 4 6 8 10 12 14 16 18. இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். B equal to set bracket y such that, இது பேர் 2 டாட் வச்சுருந்தோம்னா அது பேர் வந்து such that. ஓகேங்களா? y equal to 1/2n, n belongs to n, n less than dash 5. லெஸ் தென் டேஷ்னா அந்த 5ஐ நம்ம சேர்த்துக்கணும். இதே லெஸ் தென் 5னா இதை சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் அதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை நம்ம எழுதணும். என்னன்னா நேச்சுரல் நம்பர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னன்னா நேச்சுரல் நம்பர், டபிள்யூனா ஹோல் நம்பர், ஜட்னா இன்டீஜர் நம்பர், இன்டிஜர் நம்பர். ஓகேங்களா? ஜட்டுனா இன்டிஜர் நம்பர் -1 அது வரும். ஹோல் நம்பர்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நேச்சுரல் நம்பர் கேட்டிருக்காங்க, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து லெஸ் தென் டேஷு, இது வந்து லெஸ் தென் 20. நல்லா பார்த்து செம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் சம், B equal to set bracket y such that y equal to 1/2n, n belongs to n, n less than dash 5. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதணும். y equal to 1/2n. என்னன்னா நேச்சுரல் நம்பர்னா என்னென்ன எழுதிக்கலாம். நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க? லெஸ் தென் 5னா லெஸ் தென் 5 இந்த என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதையும் சேர்த்து எழுதணும். லெஸ் தென் 5னா அப்போனா நம்ம இது வரைக்கும் எடுத்தாவே போதும். ஓகேங்களா? இப்போ நான் சம்குள்ளே போகலாம். 1 பை போட்டுக்கு 2 நம்பர்ஸ் கூட எந்த லெட்டர்ஸ் இப்படி வந்தாலும் அது வந்து இன்டூ. இது இன்டூ. அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? 1 எடுக்கிறோமா? 1 equal to 1/1 2s are 2. செகண்ட் 1/2n. இப்போ நம்ம 1 எடுத்தாச்சு. இப்போ 2 எடுக்கலாம். 1/2 ப்ராக்கெட்குள்ளே 2 போட்டுக்கோங்க. 1/2 into 4.
y ஈக்குவல் டு நான் ஏன் போய்கிட்டே இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து லெஸ் தென் 5ன்னு இருக்குது. நம்ம வந்து 2 வரைக்கும் தான் எடுத்திருக்கோம். இன்னும் 3 4 5 இன்னும் 3 எழுதணும். ஓகேங்களா? 1/2n ஈக்குவல் டு 1/2 2 எழுதியாச்சா? இங்கே 3 போட்டுக்கோங்க. 1/2 3s are 6. y ஈக்குவல் டு 1/2n equal to 1/2 4. 1/2 4s are 8. y equal to 1/2n equal to 1/2 நேச்சுரல் நம்பர்னால் நம்ம 4 வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ 5 எழுதிக்கோங்க. 5 1/10 எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி எழுதணும்? b இருக்குங்களா, அந்த b அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் 1/2 கண்டுபிடிச்சதெல்லாம் எழுதிக்கோங்க. 1/4 1/6 1/8 1/10 இவ்வளோதாங்க ஆன்சர். இப்போ தேர்ட் சம்முக்கு போகலாம். C equal to x such that x is perfect cube, 27 less than x less than 260. இப்போ நம்ம எழுதுகிறேன். தேர்ட் சம். C equal to set bracket x such that x is perfect cube, 27 less than x less than 216 set bracket. இப்போ அந்த பர்ஃபெக்ட் கியூப் அப்படின்னா என்னென்னா கியூப் டேபிள். கியூப் என்னென்ன கியூபு? 1 cube equal to 1, 2 cube equal to 8, 3 cube equal to 27, 4 cube equal to 64, 5 cube equal to 125, 6 cube equal to 216. இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது போதும், இதுதான் பர்ஃபெக்ட் கியூப். பர்ஃபெக்ட் கியூப்னால் வந்து 3ஆல் தலைக்கு மேலே 2 போட்டோம்னா அது வந்து ஸ்கொயர். இதை கியூப் போட்டோம்னா அது வந்து பர்ஃபெக்ட் கியூப். அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இது பர்ஃபெக்ட் கியூப். இப்போ பர்ஃபெக்ட் கியூப்பில் வந்து 27 less than x less than 216 இருக்குது. எக்ஸுக்கு இங்கே எக்ஸ் இருக்குது, என்ன நடுவில் வரும்னு வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு x c equal to பர்ஃபெக்ட் கியூப் வந்து நம்ம எழுதுவோம். 27 இருக்குது. லெஸ் தேன்னா அந்த 27 நம்ம சேர்க்கவே கூடாது. அப்படின்னா 27னா எங்கே இருக்குது? இதில் தேடுங்க. இங்கே இருக்குது. அப்போனா இது வந்து 3ஓட கியூப். ஓகேங்களா? இது 3ஓட கியூப். இது என்னது? இது வந்து 6ஓட கியூப். அப்போனா இதுக்கும் நடுவில் வந்து 4 5 தான். அப்போனா 4 5ஓட கியூபை இங்கே எழுதிடுங்க. அவ்வளோதான் ஆன்சர். எக்ஸோட 2 எக்ஸ்குள்ளே இருக்கிறது 4 5ஓட கியூப் தான் இருக்குது. எழுதுங்க. 4ஓட கியூப் 64, 5ஓட கியூப் 125. உங்களுக்கு கியூ டேபிள் தெரியலனா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு அவசரத்துக்கு கியூ டேபிள் தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 × 1 × 1 1 1s are 1 1 1s are 1. இப்போ 2 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். 2 2s are 4 4 2s are 8 வந்துச்சா? இப்போ 3 3 × 3 9 × 3 27. ஆன்சர். 3ஓட கியூப் 27, 2ஓட கியூப் 8, 1ஓட கியூப் 1. இப்படி தான். இப்போ வந்து ஸ்கொயர் டேபிள் வந்துச்சுன்னா நீங்கள் 2 வாட்டி இன்ட்டு பண்ணி போட்டுக்கோங்க. கியூப் டேபிளில் வந்துச்சுன்னா 3 வாட்டி இன்ட்டு பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஃபோர்த் சம் போகலாம். D equal to x such that x belongs to z
comma minus 5 less than x less than dash 2. Fourth sum, d equal to set bracket x such that x belongs to z comma minus 5 belongs to x belongs to dash 2. இப்போ என்ன பண்ணணும், ஜட்டுனா என்ன நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஜட்டுனா இண்டீஜர் நம்பர்னா என்ன, மைனஸ்லேருந்து வரக்கூடியது. இந்த சைடு மைனஸ்லேருந்து வரக்கூடிய ஆல் நம்பரும் தான் இண்டீஜர். மைனஸ்னா -5 -4 -3 எக்ஸெட்ரா எனி நம்பர்ஸ் அதுதான். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே சம்குள்ளே வந்துடலாம். டி ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. -5 இருக்கா, லெஸ் தென் இருக்குது, அப்போனா அது எடுக்க தேவையில்லை. அதுக்கு இண்டீஜர் நம்பரை அதுக்கு எழுதிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தால் நம்ம இண்டீஜர் நம்பரை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே போகலாம். இண்டீஜர் இப்போ என்ன, -5 தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நம்பர்னு நீங்கள் சம்மில் இங்கே போகிற கஷ்டமாக இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே 0 வரும், இங்கே -1, இங்கே -2 வரும், இங்கே -3. இப்படி தான் ரிவர்ஸில் தான் போகும். நீங்கள் தயவு செஞ்சு இப்படி எழுதிடாதீங்க, இப்படி வராது. நம்ம நேச்சுரல் நம்பர் மட்டும் தான் இப்படி எழுதணும், 1 2 3. இது இண்டீஜராக இருந்தால் இப்படி தான் எழுதணும். -1 -2 -3 -4 -5 -6. அடுத்தது இந்த சைடு போகணுன்னா 1 2 3 4 5 போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம டி ஈக்குவல் டு -5 லெஸ் தென் இருக்குது அப்படின்னா அது சேர்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன, -4 லெஸ் தென் கொடுத்துருக்கனால லெஸ் தென் போட்டிருக்கேன். எக்ஸுக்கு 1 கண்டுபிடிச்சாச்சு. இவங்க வந்து பிலாங்ஸ் லெஸ் தென் டேஷ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம எழுதணும். ஓகேங்களா. -4 லெஸ் தேன், -3 லெஸ் தேன், -2 லெஸ் தேன், -1 லெஸ் தேன், 0 இடம்பத்தில் நீங்கள் எழுதுகிறேன், கண்டினியூ நீங்கள் எழுதிடுங்க. லெஸ் தேன் 1 லெஸ் தேன் 2, அவ்வளோதான். ஓகேங்களா. இதுதான் ஆன்சர். புரிஞ்சிருச்சா, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் சம், 5th சம் நம்ம பார்க்க போகிறோம். Represent the following sets in Sebulter form. First one, B equal to the set of all cricket players in India who scored double centuries in one-day internationals. செட்பியூட்டர் ஃபார்மில் நம்ம மாற்ற சொல்கிறாங்க. இது என்ன ஃபார்மில் ஃபஸ்ட்டு இருக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்குது. இதை வந்து நம்ம செட்பியூட்டர் ஃபார்முக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சம் 5th. ஃபஸ்ட் ஒன், B equal to the set of all cricket players in India who scored double centuries in one day internationals. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து டிஸ்க்ரீட் ஃபார்மில் நம்ம வந்து இருக்குது, அதை வந்து நம்ம பியூட்டர் ஃபார்மில் மாற்றணும். பியூட்டர் ஃபார்ம்னா மறக்காமல் எக்ஸஸ் தட் போட்டுடணும். ஃபஸ்ட்டு இதை நேம் கொடுங்க, எதுக்கு இருந்தாலும் நேம் கொடுத்துருங்க. ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் மறக்காமல் அதோட நேமும் செட் ப்ராக்கெட் போட்டு எக்ஸச் தட் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா. த செட் ஆஃப்னு வரும், அதை விட்டுட்டு இந்த கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே எழுதிடுங்க. அவ்வளோதான் ஆன்சர். இஸ் ஆல் cricket
players in India who scored double centuries in one day internationals. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி இந்த சம். ஒன்றுமே இல்லை, த செட் ஆஃப் பதில் XZ போட்டுருங்க. அதை விட்டுட்டு சம்மில் இருக்க கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிருங்க. அதுதான் ஆன்சர். இப்போ வாங்க செகண்ட் சம் போகலாம். C equal to 1/2, 2/3, 3/4, எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? உங்களுக்கு ரொம்ப அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுதா? இப்போ நம்ம ரொம்ப ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம்? இதுக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துடணும். நம்ம இந்த சம்முக்கு எப்படி பார்த்தோம்? ஃபார்முலா இருக்குது, நம்ம இது மாதிரி கன்வெர்ட் பண்ணோம். இப்போ இது மாதிரி இருக்குது, நம்ம ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணணும். அவ்வளோதான். வாங்க பாவோம். C equal to belongs to set bracket 1/2, 2/3, 3/4, எக்ஸட்ரா எண்ணி போயிட்டே இருக்கும். நம்ம இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். C போட்டுக்கோங்க ஈக்குவல் டு செட் bracket ஓப்பன் பண்ணிக்கோங்க. X such that belongs to n. n எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இங்கே மேலே இருக்கிறது என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ். 1 2 3 நேச்சுரல் நம்பர்ஸ். இங்கே 4ன்னு ஆரம்பிக்கும், 5 6 7 போயிட்டே இருக்கும். இது வந்து என்னது? நேச்சுரல் நம்பர். ஈக்குவல் டு அப்படின்னா என்ன? எப்படி எழுதணும் நீங்கள்? n/n+1. அவ்வளோதான். எப்படி நீங்கள் n+1ன்னு எழுதலாம்? நீங்கள்